க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்காச்சு. இது நம்ம க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் வர்ற மாதிரி ஆயில், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பல்லாரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா பரப்பி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். டைமில் நம்ம திறந்து பார்க்கலாம். சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன். கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தயிர், மூடி வச்சிடலாம். சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். திறந்து பார்க்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.